வெல்கம் டு சிம்மஸ் கிச்சன். இன்னைக்கு சிம்மஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்கலாமா? ஒரு வித்தியாசமான ரெசிபி, எல்லா வயதினரும் விரும்பக்கூடிய ரெசிபி. இட்லி, தோசை, உப்புமா செஞ்சு போர் அடிச்சுட்டவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியை செய்து பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்கச்சவே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? மினி இட்லி பிளேட்ஸில் எண்ணெய் தடவிட்டு அரைச்ச மாவை ஸ்பூனில் ஆர் கையில் வச்சு வேக வச்சோம் எடுத்து வச்சுக்கோ. நைட்டு ஆழாத அரிசி புழுங்கலரிசி ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து மிக்சியில் போட்டு இவ்வளோ கெட்டியாக அரைச்சி இதை ஆவியில் வேக வைக்கணும். வேக வச்சுட்டு வானிலையில் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு இதையும் போட்டு புளி கொஞ்சோண்டு கரைச்சி ஊற்றி சில்லி பவுடர், உப்பு போடணும். கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, புளி ஊற வச்சு கொஞ்சோண்டு டேஸ்ட்டு தகுந்தா போல் கரைச்சி சில்லி பவுடர் காரத்துக்கு தகுந்தா போல். இப்போ சில்லி பவுடருக்கு பதிலாக இட்லி பொடி போட்டால் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சில்லி பவுடர் தான் போடணும். மஞ்சள் பொடி தேவையில்லை. புளி இந்த மிளகா பொடி கலரே நல்லாயிருக்கும். கொத்தமல்லி போடலாமா? உப்பு, மிளகா பொடி, மஞ்சள் பொடி. மஞ்சள் பொடி இல்லை, உப்பு, மிளகா பொடி அண்ட் புளி ஜலம் ஆவியாகிடும். இதில் கலந்துடும், நல்லா ஊறின்னு இருக்கும். ஸோ இது சுட சுட சாப்பிட்டா நல்லா இருக்குமா, ஊறின ஒன்றே சாப்பிட்டா நல்லா இருக்குமா? சுட சுட சாப்பிட்டா ஒரு டேஸ்ட்டு, ஊறினா கூட சாப்பிட்டா ஒரு டேஸ்ட்டு. ஊறினா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். போவேன். பில்லை கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. பார்க்கச்சவே ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? சாப்பிட்ணும் போல் தோணும். இருந்தாலும் கார்னிஷ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணால் ஆஹா ருச்சியான ருச்சி இருக்கும். என்ன, நீங்களும் பில்லை கொழுக்கட்டை பண்ண ரெடி ஆகிட்டிங்களா?